இந்த கிராமத்தோட குலதெய்வங்களே, இவங்களை காப்பாத்து. இந்த கிராம மக்களை காப்பாத்து. உன்னோட சக்தி எனக்கு கொடு. உன் சக்தி எனக்கு கொடுத்து ஆகணும். நீ கொடுக்கலன்னா என் தலையே இந்த நாக தெய்வங்கள் மேல இடிச்சு செத்துருவேன். குலதெய்வங்களே, நாக தெய்வங்களே, உங்க சக்தி எனக்கு கொடுங்க. இந்த கிராமத்து மக்களை காப்பாத்த நான் என்ன செய்யணும்? இந்த கிராம மக்களோட எனக்கு ஒரு உறவை ஏற்படுத்தணும்னு சொல்றியா? எந்த மாதிரி உறவு? நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஒரு நெத்திய பிரம்மச்சாரியா இருக்கிறானா கல்யாண பந்தத்துல விடணும்னு சொல்றியா? குலதெய்வ நாக தெய்வங்களே, நான் நிச்சயம் செய்யறேன். இந்த கிராமத்துல இருந்து நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா உங்கள யாராவது ஒருத்தர் எனக்கு பொண்ணு தர சம்மதிக்கிறீங்களா? பொண்ணுங்க தயாரா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம். இந்த கிராமம் நல்லா இருக்க, நாங்க எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கோம். காட்டி கொடு, எனக்கு ஒரு நல்ல துணையை அமைச்சு கொடு. இந்த கல்யாணத்தை தடுக்க துஷ்ட பிசாசுகள் சங்கார தாண்டவம் ஆடும். யாரும் பயப்பட வேண்டாம். தீமை அகன்ற நன்மை சேரும் காலம் வெகு தூரத்துல இல்ல. இந்த கிராமம் செல்வ செழிப்புல பெருகும். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஓம் நம சிவாய. நான் சம்மதிக்க மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். எனக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. என் சந்தோஷம் நசுங்கி போச்சு, வாழ்க்கை நாசமா போச்சு. ஆனா ஆனா நீ சந்தோஷமா வாழ்ந்துருன்னு மட்டும் நினைக்காதே. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீ யாருன்னோ, நீ எப்படிப்பட்டவனோ இங்க எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப இந்த கிராமத்தோட ரட்சகன் தானே நீங்க. எல்லாரும் பூஜிக்கிற தெய்வம் தானே. அந்த நம்பிக்கையை நான் உடைக்கிறேன். இந்த பிரம்மானந்த சாமியோட வேஷத்தை மேச்சத்துக்கு கொண்டு வர. ஏன் இப்படி வளர்ற? உனக்கு என்ன பைத்தியமா? என் மேல நம்பிக்கை இல்லையா? வேண்டாம், ஏமாத்துறதுல போதும். என்ன இருந்தாலும் நீ சாதாரண பொண்ணு தானே. விவரமா எதையும் சிந்திக்கிறது இல்ல. லட்சியமே இல்லாத என் வாழ்க்கையில ஒரு புனர்ஜென்மத்தை உருவாக்குன உன்னை ஏமாத்துவேனா? உனக்கு மட்டும்தான் நான் யாருன்னு தெரியும். காட்டி கொடுக்கணும்னாலும் உன்னால மட்டுமே முடியும். இதெல்லாம் யோசிச்சுதான் நான் வேறொரு பொண்ணை தேர்ந்தெடுத்தேன். எதுக்காக தெரியுமா? மத்தவங்க மனசுல சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னா. இந்த கிராமத்துல எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்த உன்னை தேர்ந்தெடுத்திருந்தா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. நம்ம திட்டம் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நன்மைக்காகத்தான் இதெல்லாம் நான் செஞ்சேன். ஆனா நீ என்ன தப்பா நினைச்சிட்டல்ல? அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் என்ன சொந்தமாக்கிக்கிறேன்னு சொன்னீங்க. அத நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நானும் ஒரு பொண்ணு தானே. என்னை ஏமாத்த மாட்டீங்க? இல்ல, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். தேர்ந்தெடுத்தது வேற ஒரு பொண்ணா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறது உன்னதான். நீ என்னோட செல்லம்.
தமையந்துக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது. தமையந்தியை யாரோ காதலிச்சு ஏமாத்திருக்காங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண என்ன? போலீஸ்காரங்களாம் நம்ம ஊருக்குள்ள வரக்கூடாது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எல்லாம் அவன் செயல். கெட்டது ஆரம்பமாயிடுச்சு. துர்தேவதைகளோட கோபம் அடங்கவே இல்லை. சுபகாரியங்களை தடுக்க இப்படி நடந்துட்டு இருக்கு. நாக தேவதைகளோட அருள்வாக்க உடனே செயல்படுத்தணும். இல்லன்னா இந்த கிராமமே அழிஞ்சு போகும். என்னை ஏமாத்திட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருந்தல